வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடி வெள்ளியில அம்மனுக்கு பாயசம் தாங்க. ஆடி வெள்ளியில இந்த தை வெள்ளியில விசேஷமான நாட்கள்ல அரிசி தேங்காய் பாயசம் தாங்க இன்னைக்கு பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இது ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் நீங்களாம் இந்த பாருங்க, இந்த திக்னஸ்ல நீங்களாம் அம்மனுக்கு செஞ்சு படைச்சு சாப்பிடுங்க. அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நான் ஒரு சின்ன கிண்ணத்துல சூடா இருக்குங்க பாலை காய்ச்சி ஒரு 4 குங்குமப்பூ இதுல போட்டு வச்சிடலாங்க. இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம். பச்சரிசி நான் நல்லா கழுவி 2-3 வாட்டி நல்லா கழுவி துணியில கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஆறி இருக்கு. இதுல இருந்து ஒரு கரண்டி பச்சரிசி ஒரு கரண்டி எடுக்கிறேங்க. இது ஒரு கரண்டி ஃபுல்லா வரல, ஒரு கரண்டி. இப்போ இந்த பச்சரிசியை நம்ம லைட்டா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நமக்கு வறுந்துச்சுங்க, வெள்ளையா வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். அதே கடாயில 2 ஸ்பூன் பயத்தம் இருக்குங்க, பச்சை பயிறு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் 2 ஸ்பூனு. அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்போ நமக்கு வறுந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அரிசி நல்லா வறுத்து ஆறிக்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருந்தேன், அதை இதுல போட்டுடலாங்க. அதே அளவு இப்ப நான் கடலைப்பருப்பு போட போறேங்க. அவ்வளவுதாங்க. இது 2த்தையும் கழுவி நம்ம குக்கர்ல ஒரு 3 விசில் வர மாதிரி மசான தண்ணி ஊற்றி குக்கர்ல வச்சிடலாங்க. 3 விசில் வர அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்கேங்க. இந்த பால் கடைசியில நம்ம சேர்க்க போறோம் அந்த அரிசி தேங்காய் பாயசத்துல. 1 முடி தேங்காய்ல 1/2 முடி தேங்காய் கழுவி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை நைஸா நம்ம மைய அரைக்க போறோம். தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வரலாம். கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன், 250 கிராம் வெல்லம். 250 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேங்க. 1/2 முடி தேங்காய், இதோட அதிகமா இருந்துச்சு தேங்காய். அது 1/2 முடி தேங்காய் பெருசு. இந்த வெள்ளத்தை நம்ம தண்ணி ஊற்றி முதல்ல கரைச்சிப்போங்க. கரைச்சி வடிகட்டிக்கலாம். அடுப்புல வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு கரைஞ்சிடுச்சுங்க. வெள்ளம் கரைஞ்சிடுச்சு. நம்ம மண் இருக்கான்னு பார்த்து வடிகட்டிக்கலாம். கழுவியாச்சுங்க. தண்ணி அதில் ஊற்றிடலாம். அதாச்சுங்க. 1/2 முடி தேங்காய் நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நான் வறுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசியை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஒன்னது மாதிரிமா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ரவை மாதிரி பச்சரிசியை வறுத்து வச்சிருக்க அரிசி இந்த மாதிரி ரவை மாதிரி நம்ம அரைச்சிருக்கணுங்க. கொஞ்சம் நைஸாவும் ரவை மாதிரியும் இருக்கணும். இதை நம்ம அந்த வெள்ளம் தண்ணியில சேர்த்துடலாங்க. ரவை பதத்துக்கு உடைச்சு இதை சேர்த்தாச்சுங்க. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த 1/2 முடி தேங்காவையும் இதுல சேர்த்துடலாம். இதை நல்லா கொதிக்கணுங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு அந்த அரிசியும் அந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிடலாங்க. தேவையான அளவு தண்ணி வைக்கலாங்க. பயப்பட தேவையில்லை, திக்காயிடும் நம்ம கொதிச்சு வரதுக்குள்ள. குழைய வேக வச்சாச்சுங்க. கடலைப்பருப்புலாம் கூட மசிஞ்சிச்சு. இது நல்லா நம்ம இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம ஊற்றுற தேங்காயும் அந்த நம்ம மிக்சியில் அரைச்சி போட்ட அந்த பச்சரிசியை நொய்யாக நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. திக்காகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்ருங்க. பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு தேங்காய் வாசனை. ஆடி மாதம் அம்மனுக்கு ஆடி வெள்ளியில் இந்த பாயசம் ரொம்பவே விசேஷமானதுங்க. இந்த பாயசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். ஆடி மாதம் மட்டும் இல்லை, தை மாதம் வர முதல் வெள்ளிக்கிழமை புது வெள்ளின்னுவாங்க. அந்த வெள்ளி வரலட்சுமி நோம்பு முக்கியமான நாள்லலாம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் அரிசி பாயசம் செய்யலாங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பருப்பு இதில் சேர்த்துட்றேங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க. நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இறக்கிட போகிறோம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஏதாங்க கலரணும், அடி பிடிக்காமல் இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சைலாம் வறுக்க போகிறோம். முந்திரி பாதாம் வச்சுருக்கேங்க. அதை போட்டு நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். திராட்சையும் போட்டிருக்கேன். திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி, பவர் இல்லைங்க. கரண்ட் இல்லாதனால கேண்டில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சுங்க. நான் முதலே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா குங்குமப்பூ பாலில், அதை இதில் சேர்த்துடலாங்க.
பச்சை கற்பூரம் கொஞ்சமாங்க. இப்போ இது கரண்ட்டில் பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சமாங்க, லைட்டாக நம்ம கசிக்கு இப்படி போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் தானேங்க வெல்லம் போட்டேன். இதில் அரை கப்பு காய்ச்சி வச்சுருக்க பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துட்றேன். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாங்க. முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே இதில் சேர்த்துடலாம் நெய்யோட. வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி எல்லாம் நெய்யோடு சேர்த்து இதில் போட்டாச்சுங்க. குங்குமப்பூவும், காய்ச்சி ஆற வச்ச பாலும், கொஞ்சமாக பச்சை கற்பூரம். அம்மனுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம ஆடி வெள்ளியில் பாயசம் பண்ணி வச்சா ரொம்ப விசேஷங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.